வணக்கம். 95, 96 காலகட்டத்துல ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த வேளையில, அரசியல்ல குதிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்த வேளையில, அவர் அது குறித்தான எந்தவித அறிவிப்பையும் வெளியிடல. மாறாக திரைப்படங்கள்ல அரசியல் பேசினாரு. முத்து படமா இருக்கட்டும், அருணாச்சல படமா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் அண்ணாமலை படமா இருக்கட்டும், இலைமறை காயாக அரசியல் பேசினாரு. நான் அரசியலுக்கு வரப்போறேங்கிறத சொல்ற மாதிரியே வசனங்களை வச்சிருந்தாரு. ஆனா திட்டவட்டமா எப்போது அறிவிச்சாருன்னு பாத்தீங்கன்னா 2017ல அப்பதான் அரசியல குதிக்க போறேன், நான் கட்சி தொடங்க போறேன், 234 இடங்களையும் போட்டி போட போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்ப நாம் எதிர்பார்த்து நடந்துற போகுது, நடக்க போகுது அப்படின்னு அவரோட தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த சமயத்துல ரஜினிகாந்த் எப்ப கட்சி தொடங்குவாருன்னு எதிர்பார்த்திருந்த வேளையில, ஏன்னா அவர் கட்சி தொடங்க போற தேதியை சொல்லல. கட்சி தொடங்க போறேன்னு சொல்லிட்டாரு, எப்பங்கிற தேதியை சொல்லல. அந்த சமயத்துல குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்பது போல கமலஹாசன் கட்சி தொடங்கிட்டார். அந்த சமயத்துல அதிமுக பலவீனமா இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப பலவீனமாக இருந்த அதிமுகவை பிக் பாஸ்ல போற போக்க தட்டினார் கமலஹாசன். அது அதிமுக அமைச்சர் பெருமக்களுக்கு கோபத்தை வரவழைக்க அதிமுக அமைச்சர் பெருமக்கள் உரிமையில பேசினாங்க கமலஹாசன். இதாண்டா சாக்கு அப்படின்னு அரசியல குதிச்சுட்டாரு. பாக்குறப்ப கமலஹாசனுக்கு அதிமுக ஆட்சி மேல கோபம், அதிமுக மேல கடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை அதுவல்ல. அவர் அதிமுகவுக்கு எதிர்மனையாக கட்சி தொடங்கல, அது ரஜினிகாந்த் எதிர்மனையாக தான் கட்சி தொடங்குறாரு. ரஜினிகாந்த் அரசியல்ல குதிக்க போறாருன்னு இவர் கட்சி தொடங்கிட்டார். ஏன்னா திரைத்துறையில ரஜினிகாந்தை கமலஹாசனை வெல்ல முடியல, அரசியலையாவது நம்ம அவரை வீழ்த்தரணும் என்பது போல அவருக்கு ஒரு மன ஓட்டம். அதனால கட்சியை தொடங்கிட்டார். கட்சி தொடங்கி கட்சியோட பேருங்கிறப்ப மக்கள் நீதி மையம் அப்படின்னாரு. அதாவது மையம் தான் என் கொள்கைன்னாரு. அப்பவே விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, நடுதலைங்கிற ஒன்னே கிடையாது, ஒன்று இடதுசாரியாரு இல்லை வலதுசாரியாரு, நடுதலைன்னு வேஷம் போடாது, நடுதலை என்பது கூட ஒரு வலதுசாரி தன்மை கொண்டதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கி 2019 பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். பொதுவாக ஒரு மாநில கட்சி அப்படின்னா அவங்க சட்டமன்ற தேர்தல் தான் குறி வைப்பாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் பெரிய முக்கியத்துவம் இருக்காது, சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால அப்படி குறி வைப்பாங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் 2017 கட்சி தொடங்க போறதா அறிவிச்சா கூட 2019 பாராளுமன்ற தேர்தல் குறித்து அவருக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை. அதே போல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியின் பேரை அறிவிச்சா கூட 2024 பாராளுமன்ற தேர்தல் குறித்து அவருக்கு எந்த கருத்தும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் குறி வைக்கிறார். அப்படி எல்லாருமே சட்டமன்ற தேர்தல் குறி வச்சு தான் நடிச்சாங்க, மாநில கட்சியா தொடங்குறவங்க. ஆனா கமலஹாசன் பாராளுமன்ற தேர்தல் குதிச்சாருன்னா ரஜினிகாந்துக்கு முன்பாக தேர்தல் களத்துல குதிச்சு நாம ஏதாவது ஒன்ன பார்த்தோங்கிற எண்ணம் தான். அதுல அவர் கட்சி தொடங்குற நிகழ்வுக்கு பினராயி விஜயன் வாழ் சொன்னாரு. காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றுன்னு ஒரு அணியை உருவாக்கிய டெல்லியில வெற்றி பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் வாழ்த்து தெரிவிச்சாரு. அப்படி பெரிய அளவில் அமோகமான வரவேற்பு இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு. ஆனா அவர் பேசுனது எல்லாமே ஒரு பொதுவா ஒரு மேலோட்டமா பேசினார் ஒழிய ஆழமாக தீர்க்கமாக தெளிவா எதையுமே பேசல. உதாரணம் சொன்னோம்னா, அந்த மேடையில PR பாண்டியன் உட்கார்ந்திருக்காரு அந்த மக்கள் நீதி மையத்தோட தொடக்க விழாவில். அதுல பேசுறப்ப சொல்றாரு, காவிரி சிக்கலுக்கு பேசி தீர்த்துக்கலாம், கர்நாடகத்திலேருந்து தண்ணி கொடுத்தாங்க, கர்நாடகத்திலேருந்து ரத்தம் கொடுத்தாங்க, தண்ணி தர மாட்டாங்களான்னு கேட்டார். அதாவது சென்னை வெள்ளத்தின் போது கர்நாடகாவில் விழுந்து பெங்களூர்லேருந்து ரத்த தானம் பண்ணாங்க, ரத்தம் கொடுத்தவங்க தண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது கேட்கறதுக்கு படத்தின் வசனம் போல இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா யதார்த்தம் அதுவும் இல்லை. பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க முடியாத நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்பட்டு 90களில் இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்படுது. அப்புறம் 2000க்கு பிறகு இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படுது. அப்புறம் அந்த தீர்ப்புகளை அமலாக்கம் செய்ய காவிரி மேலாண்மை வாரியம் போறோம். அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அதிகாரம் வேணுங்கிறோம். இப்படி பல கட்ட படிநிலை. இந்த சட்ட போராட்டம் மட்டுமே 30 ஆண்டு காலம். ஆனா எல்லாத்தையும் புறந்தளித்து போற போக்குல பேச்சுவார்த்தை மூலமா தீர்வுன்னு எங்க தொடங்கணுமோ அங்க கொண்டாந்து வைக்கிறாரு. அதே போல ராஜபக்சே மறுபடியும் அதிபர் ஆகிறாரு இலங்கையில அப்படின்னு கேட்கிறாங்க. ராஜபக்சே தான் செய்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்ய மாட்டார் என நம்புங்கிறார். ராஜபக்சே என்ன தவறு பண்ணாரு? சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டாரா? அதெல்லாம் தவறாது. ராஜபக்சே செஞ்சது ஒரு இனப்படுகொலை, 2 லட்சம் மக்களின் பச்சை படுகொலை, ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றிய ஒரு கொடுங்கோலன் ராஜபக்சே. ஹிட்லர் போல, முசோலினி போல ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன் ராஜபக்சே. அவனை ஒரு தவறு பண்ணிட்டாங்கிற அளவுக்கு சுருக்கி அவன் மறுபடியும் வந்தா தவறு செய்ய மாட்டான்னு நம்பும்னு ராஜபக்சேவுக்கு உறுதிப்பாடு கொடுக்குறாரு கமலஹாசன். இப்படி எல்லாத்தையுமே குழப்பமான ஒரு நிலைப்பாடு, தெளிவாக தீர்க்கமா சொல்ல மாட்டாரு. கட்சி தொடங்குறப்ப நான் அரசியல் பயணத்தை அப்துல் கலாமோட வீட்டிலேருந்து தொடங்குறேன்னாரு.
ஏன்னா நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆனா அதே சமயத்துல காங்கிரஸோடு கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டா தேவைப்பட்டா காங்கிரஸோட கூட்டணி வைப்பினாரு. காங்கிரஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. காங்கிரஸ் ஊழல் கட்சி தான். ஒரு பக்கம் நான் லஞ்சம் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றவரு, அப்துல் கலாமோட வீட்டில இருந்து அரசியல் பந்தயத்தை தொடங்குறவரு, காங்கிரஸ் கூட்டணி வைப்பேன்னு சொன்னது முரண். அப்படி அப்துல் கலாமோட வீட்டில இருந்து அரசியல் பயணம் தொடங்குறேன்னாரு. நான் காந்தியோட கொல்லுப்பறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் எம்ஜிஆரோட வாரிசுன்னாரு. சிவாஜியோட கலை உலக வாரிசுன்னு தான் கமலஹாசன் சொல்லப்பட்டுச்சு. பல இடங்கள்ல கமலஹாசன் சிவாஜியோட தான் தன்னை பொருத்திக்கிட்டாரு. ஆனா அரசியல் வந்தப்ப சிவாஜியை விட்டுட்டு எம்ஜிஆர் ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா, எம்ஜிஆர் அரசியல்ல வெற்றி பெற்றவர், சிவாஜி அரசியல் தோத்து போனவர். அதனால சிவாஜி விட்டு நான் எம்ஜிஆரின் வாரிசு அப்படின்னாரு. அப்துல் கலாம் சொன்னாரு, காந்தியை சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு. அப்புறம் பாரதி போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போல தன் முகத்தை மாற்றி வச்சுக்கிட்டாரு. நான் பாரதியோட சீடன் அப்படின்னாரு. அதாவது நியாயமா பார்த்தா கமலஹாசன் கொண்டாட வேண்டியது பாரதியார் இல்ல, பாரதிதாசனை தான். இல்ல பாரதியாரு பாரதிதாசன் ரெண்டு பேருமே கொண்டாடத்தக்கவங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா கடவுள் மறுப்பு பேசியது பாரதியார் இல்ல, பாரதிதாசன். இங்க பாரதியாரை பொறுத்த வரைக்கும் தெய்வீகம் பேசினாரு, தேசியம் பேசினாரு, தமிழ் பற்று பேசினாரு, தமிழின் தொன்மை பேசினாரு. அவர் பாத வேற, அவர் திராவிடம் பேசல. ஆனா இந்த பக்கம் பாரதிதாசன் கடவுள் மறுப்பு பேசினாரு, தொடக்க நிலையில திராவிடம் பேசினார். கடைசி காலத்துல ஈவேகி சம்பத்தோட, ஈவிகே சிலங்கனோட அப்பா ஈவேகி சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சியை ஆதரிச்சார், திராவிட கட்சிகளை பிறந்தளிட்டு, திராவிட கட்சி திமுக பிறந்தளிட்டு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொண்டாட வேண்டியது பாரதிதாசனை தான். ஏன்னா உங்க கோட்பாட்டோடு, நீங்க சொல்ற கோட்பாட்டோடு, திராவிடங்கிற கோட்பாட்டோடு பொருத்தப்பாடு உடையது கமலஹாசன் சொல்ற அந்த திராவிட கோட்பாட்டோடு பொருத்தப்பாடு உடையது பாரதிதாசன், பாரதியார் இல்லை. ஆனா பாரதிதாசனை பேசாம, எந்த இடத்துலையும் பாரதிதாசனை பேசாத கமலஹாசன் பாரதியாரை ஏன் பேசாருன்னா, அங்கேயும் ஒளிந்திருக்கிறது மிக நுட்பமான ஒரு அரசியல். இவ்வளவு. அப்புறம் 2019 போட்டிக்கிட்டு 4 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றாரு. அந்த வாக்குங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க வாக்காக, ஒரு மரியாதைக்குரிய வாக்காக பார்க்கப்பட்டுச்சு. பரவாயில்லைங்க, ஒரு தேர்தலில் 4 விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை பெற்றாரு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அவர் விளம்பரங்கள்லாம் கவனிக்கப்பட்டுச்சு. தொலைக்காட்சியில் ஸ்டாலின் பேசுகிற மாதிரி குரல் பதிவு வரும், அந்த குரல் கேட்கும், ஹெச்ராஜா பேசுகிற மாதிரி கேட்கும். கையில் ஒரு டார்ச் எடுத்து அடிப்பார், அடித்து டிவியை உடைச்சுவார். அந்த விளம்பரம்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அன்னைக்கு திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு பேசினாரு. அப்போ சக்கர நாற்காலியில் போகிற காலம் வரைக்கும் நான் அரசியல் இருக்க மாட்டேன்னு ஏதோ சொல்லிடுறாரு, நான் ஓய்வு பெற்றுன்னு சொல்லிடுறாரு. சக்கர நாற்காலின்னு சொல்லிட்டு இவர் கருணாநிதியை கிண்டல் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப நான் கருணாநிதி கிண்டல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி கிண்டல் பண்ணுற தேவை வந்தால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சும்மா மு.க. ஸ்டாலின் சொன்னால் போதும் அப்படின்னாரு. அப்போ மு.க. ஸ்டாலின்னா கருணாநிதிக்கு மு.க. ஸ்டாலின் மகனாக பிறந்ததே கருணாநிதிக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிற பொருள்பட பேசுறாரு. அப்படி 2019 பேசினாரு. நான் உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், நம்புறவங்க மட்டும் என்னோட இருங்க, இல்லைன்னா வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சாரு அந்த அவரோட செயற்குழு கூட்டத்திலே. இப்படி எல்லா கலைவரமும் பண்ணார் கமலஹாசன், எல்லா கலைவரமும் பண்ணார். 2019 4 விழுக்காடு வாக்களை பெற்றவர் 2021 234 இடம்னு திணறிட்டார். அப்ப என்ன பண்ண தெரியாம இப்ப சரத்குமாரை கூப்பிட்டாங்கல்ல பாஜக, அதே போல சரத்குமாரை கூப்பிட்டுட்டு அவருக்கு 40 இடங்களை தூக்கி கொடுத்தாரு. சரத்குமார் கட்சி 40 இடம். சரத்குமார் ஏன் இவ்வளவு தாராள மனப்பான்மையோடு இருக்கீங்க, நான் இவ்வளவு இடத்த வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 இடத்த திரும்ப கொடுத்துட்டாரு. இதான் நிலைமையா இருந்துச்சு. 2021 என்ன பண்ண தெரியாம சரத்குமார் இன்னும் சில அல்ட்ராசல் அமைப்பில் வச்சுக்கிட்டு போட்டி போட்டார். போட்டி போட்டால் அவர் வாக்கு விழுக்காடு சரிஞ்சிருச்சு. ஒண்ணுமே இல்லாம அவரோட அந்த பிம்பம் உடஞ்சு போச்சு. அதனால 2024 என்ன பண்ண தெரியாம 2024 ஏன் போகணும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2023 ஒரே ஒரு தொகுதி ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்குல ஈவிகே சிலங்கோவனை ஆதரிச்சிட்டாரு. இப்ப 2024 கமலஹாசன் அந்த பக்கம் திமுகவோட போயிட்டார். இடைப்பட்ட காலத்துல விக்ரம் படம் வெற்றி பெறுது. அதாவது திரைத்துறையில இவருக்கு ஒண்ணுமே இல்லாம மார்க்கெட் இழந்துட்டாரு. 3 படம் சொன்னார், சபாஸ் நாயுடு, இந்தியன் 2, அப்புறம் இன்னொரு படம் தேவர் மகள் 2ன்னாரு. ஆனா எந்த படம் எடுக்கலாம் அப்படியே கிடப்பில் போட்டாரு. சினி ஃபீல்ட்ல, திரைத்துறையில மார்க்கெட் இல்லை ஒரு பக்கம். அப்ப அரசியலுக்கு வர்றப்ப இப்ப இங்கேயும் குழப்பமாயிடுச்சு. இந்த சமயத்துல விக்ரம் படம் பெரிய அளவில் வெற்றி பெறுது. ஏன்னா விக்ரம் படத்துல அது காம்போம்பாங்கல்ல, அதுல லோகேஷ் கனகராஜ், அப்புறம் சூர்யா, விஜய் சேதுபதி, பகத் பாசின்னு படம் பயங்கர ஹிட்டு, பயங்கரமா வெற்றி பெற்றுச்சு. கமலஹாசனோட வாழ்விலே இப்படிப்பட்ட வெற்றி பெற்றதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்ப இழந்த மார்க்கெட்டை பிடிச்சிடறாரு. பிடிச்ச உடனே இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அறிவிப்பை திரும்ப பெற்றுட்டு மறுபடியும் நடிப்புல கால் பதிக்க தொடங்குறாரு. இப்ப வரிசையா அவருக்கு படம், தக் லைஃப்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படங்கள் அவருக்காக காத்திருக்கு.
அதனால இப்ப மறுபடியும் திரைத்துறைக்கு போயிட்டாரு. அந்த விக்ரம் படத்தை தயாரிச்சாருன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின். அவரை கட்டி பிடிச்சு அவருக்கு வாழ்த்து. இப்ப உதயநிதி ஸ்டாலினோட இணக்கமாகி கட்சியை கொண்ட அங்க சேர்ந்துட்டார். திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டு, சரி மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் ஓரளவு மனசு தேர்த்திக்கிட்டு, சரி மரியாதையா ஒரு ஒரு 3, 4 இடத்த பெற்றுக்கிட்டு நம்ம தேர்தல் நிற்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு இடத்த கூட பெறல. ஊருக்கு முன்னாடியாக இந்த டார்ச்சர்ட் சின்னத்தை வாங்கி வச்சிருந்த கமலஹாசன், அந்த டார்ச்சர்ட் சின்னத்துக்கு வேலை இல்லாம ஒரு இடத்துல கூட போட்டி போடாம 2024ல 24 நடக்குதா? 25ல 25ல வரப்போற ராஜ்யசபா தேர்தல்ல ஒரு சீட்டு தர்றோம் அப்படின்னு திமுக சொன்னதை நம்பிக்கிட்டு ஒரு இடத்துல கூட கமலஹாசன் போட்டி போடல. ஒரு இடத்துல கூட. திமுகல போனா கூட்டணி கட்சிக்கு என்ன நிலைமைங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசிகாவுக்கு 2 இடத்த ஒதுக்கி அவருக்கு பொது தொகுதி கொடுக்காம அவமானப்படுத்தினாங்க. இந்த பக்கம் துரை வைகோ அவர் கண்ணீர் விட்டு வெளிப்படையா அழுகிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அதே போலதான் கமலஹாசனும். அவங்களுக்காவது 1, 2 சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. இப்ப டார்ச்சர் சின்னத்தை வாங்கிட்டு என்ன பண்ண தெரியாம நிற்கிறாரு. கடைசியில இப்ப பார்த்தா திமுகவுக்காக பரப்புரை செய்ய போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். இதுதான் முக்கியமான செய்தி. அப்படி திமுகவுக்காக பரப்புரை செய்ய போறேன், இந்தியா கூட்டணியை நான் வலிமையாக்க போறேன், பாஜக வீழ்த்துறது முக்கியம்னா 2019 பாஜக வீழ்த்துறது முக்கியம். அன்னைக்கு பாஜக வீழ்த்துறது முக்கியங்கிற நினைச்சிருந்தா இங்க அப்பவே திமுக போயிருக்கலாமே. ஆனா அப்ப திமுக போகாம திமுக விமர்சனம் பண்ணீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பண்ண தெரியாம திமுக பக்கம் போயிட்டு பாஜக வீழ்த்துறதான் நோக்கம் போறீங்க. இப்படி பாஜகவுக்கு தான் பரப்புரை செய்ய போறேன் அப்படின்னு கிளம்பக்கூடிய கமலஹாசன் திமுகவோட நட்சத்திர பேச்சாளர் பட்டியல் இடம்பெற்றிருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்கும் நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லிட்டு ஒரு பட்டியல் தருவாங்க. அவங்களுக்குன்னு அந்த அந்த கடிதம் மாதிரி கொடுப்பாங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து. அதனால இந்த சுங்கச்சாவடி அங்கே இடங்களில் போகிறப்ப அனுமதி எல்லாம் சிக்கல் இருக்காது. அப்படி நட்சத்திர பேச்சாளர் தான் மக்கள் நீதி மையத்துக்கு நட்சத்திர பேச்சாளர்கள்னு அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டணும். அவங்க பட்டியல் வெளியிட்டு நாங்கள் இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. இப்போ திமுக கூட்டில் அங்கே வச்சா கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 10 பேர் இவங்கெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்னு அறிவிக்கிறாங்க. அதே போல் விசிகாவில் இவங்கெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள், அப்புறம் மதிமுகவில் இவங்கெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் கமலஹாசனோட மக்கள் நீதி மைய கட்சியில் யாரையும் நட்சத்திர பேச்சாளர் அறிவிக்கல. மாறா கமலஹாசனையே திமுக தன்னோட நட்சத்திர பேச்சாளர் அறிவிச்சிருக்கு. இதில் என்ன கூத்துன்னா அவர் பேர் ரொம்ப கீழே இருக்கு. யாரு? கருபழனியப்பன், கருணாசு, அதுக்கு கீழே கமலஹாசனோட பேர் இருக்கு. அதனால என்ன ஆயிட்டார்னா ஆண்டவர் ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு போயிட்டார். இப்ப மக்கள் நீதி மையங்கிறது திமுகவோட ஆழ்வார்பட்ட கிளை ஆயிடுச்சு. கமலஹாசங்கிறவர் மக்கள் நீதி மையத்தோட தலைவர்கிற நிலைமையை மாத்தி இன்னைக்கு கமலஹாசன் திமுகவோட ஆழ்வார்பட்ட கிளை பொறுப்பாளர் நிலைக்கு மாற்றப்பட்டார். கமலஹாசன் தான் சொல்லுவாரு மறதி ஒரு தேசிய வியாதின்னு. நாமளும் அந்த கமலஹாசனுக்கு இந்த மறதிங்கிற தேசிய வியாதியை வச்சுக்கிட்டு வளமையான அரசியல் செய்யக்கூடிய கமலஹாசனுக்கு அதை நினைவூட்டுறோம். மற்றபடி ஆண்டவருக்கு நமக்கு நம்மோட ஆழ்ந்த பரிதாபகரமான வாழ்த்துக்களை சொல்லலாம்.